ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரோட் சைடு தக்காளி குழம்பு, தக்காளி பஜ்ஜின்னு எங்கள் ஊர் சைடில் சொல்லுவோம். ஒரு 4 கத்திரிக்காய், 4 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக பூண்டு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்துட்டு போட்டுக்கோங்க. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போடுங்க. குக்கர்லேயும் கூட நீங்கள் ஒரு 3 விசில் விட்டு இதெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த கத்திரிக்காய்க்கு வந்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கொடுத்து கடைஞ்சா தான் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருகாப்பு, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஜீரகம் வந்துட்டு போடுங்க. அதுதான் வந்துட்டு இதுக்கு டேஸ்ட்டே. இப்போ பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நல்லா வதக்கி கொட்டிட்டு இதில் வந்து கடைஞ்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா தண்ணி மாதிரி ஊற்றி சாப்பிடுங்க. இட்லிக்கு வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். ரோட் சைடில் அதிகமாக இந்த குழம்பு தான் வந்துட்டு கிடைக்கும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு காரம் பத்தலைன்னா மிளகாத்தூளும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க வந்தோன்னா அடுப்பு வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.